ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே உயர்வின் சின்னம். அந்த அடிப்படையிலே இந்த பொத்துவில் மண் ஒற்றுமைப்பட்டதன் காரணமாக இரண்டு அரசியல் தலைமைத்துவங்களை பெற்றிருக்கின்ற இந்த பொன்னாளிலே இங்கு வந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கடந்த மாதம் 30ஆம் தேதி ஒபிஷியலாக எங்களுக்கு அறிவித்த பொழுது நாங்கள் இந்த மண்ணுக்கு ஒரு அதிகாரம் கிடைத்திருக்கின்றது என்று சந்தோஷப்பட்ட பொழுது இந்த முகநூலை வரைகின்ற ஏற்றுக்கொள்ள முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கின்ற பலர் ஒரு நாள் போய்விட்டது, 2 நாள் போய்விட்டது என்று சொல்லுகின்ற கதைகள் இனியும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு அன்பு கட்டளை நான் உங்களுக்கு இடுகின்றேன். எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற 365 நாட்கள் என்பது தற்பொழுது 36 நாட்களை தாண்டி கொண்டிருக்கின்ற நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு மிகவும் அழகான முறையில் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். தேர்தல் கேட்டு வந்த பொழுது முஸ்லிம் காங்கிரசினுடைய மரச்சின்னத்திலே தேர்தல் கேட்டு வந்த பொழுது நீங்கள் வாக்கு அளிக்காமல் அந்த வாக்கை சிதறடிக்க செய்து பாராளுமன்ற உறுப்பினரை இல்லாமல் ஆக்கினீர்கள். ஆனால் இன்று இந்த கட்சி 25 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேசிய பட்டியல் மூலம் 365 நாட்களுக்கு என்று மட்டுப்படுத்தி வழங்கி இருக்கின்ற நிலைமையில் இந்த 365 நாட்களும் பொத்தியிலே இருக்கின்ற புறையோடு போயிருக்கின்ற பிரச்சனைகள் உட்பட புதிதாக எழுந்திருக்கின்ற பிரச்சனைகளையும் தீர்த்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். கட்சியினுடைய தேசிய தலைவர் அவர்கள் இந்த பதவியை வழங்கிவிட்டு எனக்கு ஒரு ஆலோசனை கூறினார்கள். நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலே பாராளுமன்றத்தில் பேசினாலும் இடையாவை பற்றி கட்டாயம் நீங்கள் பேச வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளை இட்டார். நான் அவருக்கு ஒரு விடயத்தை சொன்னேன். சார் லீடர், நான் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு ஒரு முயற்சி செய்வேன், நீங்கள் அதை தடுத்து விடக்கூடாது என்ற விடயத்தை சொல்லிவிட்டு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், நேற்று ஜனாதிபதியை பாராளுமன்றத்திலே சந்திப்பதற்கு எனக்கு கிடைத்தது. நான் அவரோடு பேசினேன். அவர் இந்த பொத்திலே அருகாம்பு பிரதேசத்திலே நடைபெறுகின்ற விடயங்களை என்னிடம் என்று கேட்டறிந்து கொண்டார். நான் அவரை இந்த ஊர் சார்பாக சந்திப்பதற்கு ஒரு தினத்தை ஒதுக்கி கேட்டிருக்கின்றேன். எதிர்வரும் பாராளுமன்ற அமர்விலே அந்த தினத்தை ஒதுக்கி தருவதாக ஒரு வாக்கு தந்திருக்கின்றார். நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே முன்னே நாள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைய தவிசாக இருக்கின்ற கௌரவத்துக்குரிய முஷரப் அவர்கள் ஏற்கனவே பேசுகின்ற பொழுது நாங்கள் திரையிட்டு ஒவ்வொரு வீதியாக அந்த பேசுகின்ற விடயங்களை அடையாளப்படுத்தி நாங்கள் இன்று அதைத்தானே பேசுகின்றார், இதைத்தானே பேசுகின்றார் என்று சொல்லுகின்ற நீங்கள் இன்னும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மிகவும் மனவேதனை அளிக்கின்றது. இது எங்களுடைய கட்சியின் தேசிய தலைவர் அவர்கள் எங்கள் ஊருக்கு வழங்கி இருக்கின்ற ஒரு அமானிதம், இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு அமானிதம் என்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் வாக்களிப்பின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியாத குறைந்த வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்ட சகோதரர் முஷரப் அவர்கள் இன்று ஒரு 2 பேரும் இணைந்து ஒரு அணியிலே இந்த ஊர் அக்கறை பற்றி காத்தாங்குடியை போன்று எதிர்வரும் காலங்களிலே மிளிர வேண்டும் என்ற ஆசையிலே இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை நான் பெற்றிருக்கின்றேன். அதனால் நான் செயலாளர் நாயகம் அவரிடம் கூறினேன், இந்த சரித்திரத்தை நீங்கள் கொஞ்சம் பேசுங்கள் என்று. ஒருபோதுமே இந்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஆசைப்பட்டவன் நான் இல்லை என்பதை இறைவனை முன்னிறுத்தி நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தலைவர் அவர்களுக்கு தெரியும், இந்த இடத்திலே வாசித்து நீங்கள் விலகுங்கள் என்றால் இவ்விடத்திலே இருந்து அந்த பட்டத்தை கலற்றி விட்டு செல்வதற்கு தயாராக உங்கள் முன்னிலையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இடையா கொண்டு வருவதற்கு பிரச்சனை, காண் விடுவிப்பது என்பது பிரச்சனை, எங்களுடைய கல்வி வலயம் பெறுவதற்கு பிரச்சனை, வைத்தியசாலையிலே ஆளணி பெறுவதற்கு பிரச்சனை, பஸ் டிப்போவிலே பிரச்சனை என்று எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் அடுக்கிக் கொண்டு சென்றாலும் நாங்கள் வீட்டிலே குடியிருக்கின்ற நிலத்துக்கு ஒரு உத்தரவு பத்திரம் இருக்கின்றதா? நாங்கள் நடத்துகின்ற பாடசாலைக்கு ஒரு உத்தரவு பத்திரம் இருக்கின்றதா? நாங்கள் நடத்துகின்ற பள்ளிவாயலுக்கு ஒரு உத்தரவு பத்திரம் இருக்கின்றதா? இல்லை என்றால் நாங்கள் எந்த பிரச்சனையை முதலில் தீர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வீட்டிலே இருக்கின்ற எங்களுடைய வளவு 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் குடியிருக்கின்ற நாங்கள் அதற்குரிய ஒரு ஆவணத்தை ஒரு உறுதியை ஒரு பேமிட்டை பெற்றுக்கொள்ள முடியாமல் அலைகின்ற நிலையை விட இடையா பெறுவது பெரிய விடயமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆகவே நாங்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி, நீங்கள் யாருமே இங்கிருக்கின்றவர்கள் உங்களுடைய நெஞ்சங்களை தொட்டு கேட்டு பாருங்கள், எத்தனை பேர் இந்த வாசித்துறை வீட்டுக்கு சென்று ஒரு வாழ்த்து கூறியிருக்கின்றோம் என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்படி என்றால் உங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றது? நான் 83 கூட்டங்களை இந்த 34 நாட்களில் நடத்தி இருக்கின்றேன். அம்பாறை மாவட்டத்திலே 34 83 கூட்டங்களை நடத்தி அவர்கள் விடயங்களை நான் கேட்டிருக்கின்றேன். பொத்தியில் மக்கள் என்னை சந்தித்து பிரச்சனைகளை சொல்ல வேண்டிய தேவைப்பாடு இல்லை.
ஏனென்றால் 2 தடவைகள் தவிசாளராக இருந்து 25 ஆண்டுகள் நேரடியாக இந்த அரசியலிலே பயணித்தவன் நான். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியிலே 89ஆம் ஆண்டு முதல் இன்று வரை தொடர்ச்சியாக பயந்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இந்த எம்பி பதவி எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சவர் முஷாரப் அவர்கள் இங்கு இருக்கின்றார். அவருக்கும் எனக்கும் தனிப்பட்ட எந்த அரசியல் குரதங்களும் இருக்கவில்லை. 2 பேரும் 2 துருவங்களில் அரசியல் செய்திருக்கின்றோம். அவர் ஒரு கட்சியிலே வந்தார், நான் என்னுடைய கட்சியிலே இருந்தேன். இன்று மிகவும் தெளிவாக பேசி இருக்கின்றார். ஆனால் நீங்கள் இன்னுமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மிகவும் கவலை அளிக்கின்றது. நாங்கள் ஏனைய பிரதேசங்களை போன்று எங்களுக்கு என்ற ஒரு அதிகாரத்தை பெறுவதற்காக இணைந்திருக்கின்றோம் என்றால் நீங்கள் இணைவதிலே என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை கேட்க விரும்புகின்றோம். இந்த ஒட்டுமொத்த பிரதேச சபையோட அதிகாரம், இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி, இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே நடைபெறப் போகின்ற ஒரு மாகாண சபை உறுப்பினர் பதவி உட்பட எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிப்பதற்கு ஒட்டுமொத்தமாக 100% பொத்தியில் மக்களும் மரச்சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. இன்னும் நாங்கள் கையேந்தி திரிய முடியாது, பஸ் ஏற முடியாது. எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த தவிசாளரும் இந்த கட்சியிலே இணைந்து பயணிப்பதற்கான ஒரே ஒரு நோக்கம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அற்ப சுகங்களுக்காக, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நாங்கள் முரண்டு பிடித்துக் கொண்டு எனக்கு ஒரு சகோதரர் எழுதியிருக்கின்றார். கேவலமாக இருக்கின்றது பேசுற மேடையில் பேசப்பட எம்பி அனுப்பினா அப்படி பேச இயலாது. கேவலமாக இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாட்டி உங்களோட போனை ஓபன் பண்ணிட்டு விட்டுறீங்களாப்பா? எனக்கு எழுதுறீங்க? நான் எம்பியா வந்த குத்தமா? நான் எம்பியா வந்த குத்தமா? இல்லை, இந்த ஊருக்காக தான் வந்திருக்கின்றேன். இங்க சொன்னார்கள், எனக்கு டைம் போட்டு தந்திருக்கின்றது. நான் எங்களுடைய தேசிய தலைவர்கள் பார்த்திருப்பார்கள். போக்குவரத்து அமைச்சரை நான் சந்தித்த பொழுது அவர் சொன்னார், மந்திரித்துமா कोया क्यों आया था और देखा कितना कोया इन्वा के क्यों आ मंग मैं और किसी दे करंट आप साली ने लाभोने ददास विषय है वसरे ओया के बस डिपो के ने ஒக்க விவரங்கள் என்ன கேள மாட்ட கியூவா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு வருஷம் அவர்கிட்ட காய்ச்சி அவர் ஞாபகம் வச்சிருந்தார். அதாவது சொன்னார், நீங்க ஒரு வருஷம் தான் எம்பியா வந்தீர்கள், அதுக்குள்ள உங்களுக்கு சில விஷயத்தை நான் முடிச்சுதாரன்னு சொன்னார். பிரதம மந்திரியை நான் சந்தித்து வலயம் சம்பந்தமாக பேசினேன். அடிக்கடி எங்களுடைய உமாலபசர் பேசிக் கொண்டீர்கள், நானும் சந்தித்து பேசினேன். சந்தோஷமாக அழகாக எங்களுடைய பிரச்சனையை ஏற்றெடுத்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமை நாங்கள் பொத்தியிலே இருந்த தூதுக்குழு அழைத்து செல்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக 2026ஆம் ஆண்டிலே அந்த வலயம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் போராடுவது, முயற்சிப்பது, பாடுபடுவதெல்லாம் இந்த ஊர் நல்லாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர சுயநலங்கள் இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது இலேசாக கிடைக்கக்கூடிய விடயமும் அல்ல. அதை கொண்டு சேவை செய்வதற்கு நாங்கள் படுகின்ற பாடுகளையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு தவிசாளர் பதவி என்பது அரச பணத்திலே வேலைகளை செய்வது, பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது சொந்த பணத்திலே வேலைகளை செய்வது என்ற வித்தியாசத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நலிம் ஹாஜி அவர்கள் காட்டிய ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும். ஐ ப்ராஜெக்டிலே நாங்கள் வீதிகளை போடுவதற்காக பிரதேச சபையிலே நேம் போர்டுகளை போட்ட பொழுது பேஸ்புக்கில் எழுதினீர்கள், இந்த ரோட்டை எப்ப போட்டு முடியும் என்று சொல்லி. 3 வீதிகள், பிரதேச சபையினுடைய வீதி, ஆண்கள் பாடசாலை வீதி, குண்டுமாடு சவக்காலை வீதி ஆகிய 3 வீதிகள் இப்போது டெண்டர் கோல் பண்ணப்பட்டிருக்கின்ற மிக பிரமாண்டமான தொகையிலே என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த இடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே நீங்கள் இந்த பிரதேசத்தினுடைய மக்கள் எல்லோரும் நாங்கள் இனி இந்த பிரதேசத்திலே சின்ன சின்ன கட்சிகளுக்கு இடம் கொடுக்காமல், சுயேட்சை குழுக்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கின்ற பொத்துவில் பிரதேச சபையின் உறுப்பினர்கள், இந்த பாராளுமன்ற உறுப்பினர் 2 அணியிலும் இருந்தவர்கள் எல்லோரும் இனிமேல் ஒவ்வொரு நாளும் மரச்சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கான யுக்திகளை, கூட்டங்களை, பரப்புரைகளை மேற்கொண்டு இந்த கட்சியை இந்த பிரதேசத்திலே பலப்படுத்துவதற்கு நீங்கள் எல்லோரும் துணை புரிய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு விடயத்தை கூறி முடிக்கின்றேன். நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ சகோதரர் முஷாரப் முன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைய நாள் தவிசாளர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். அவர் ஏன் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தார், ஏன் இந்த கட்சி ஆரம்பித்ததிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்ற விடயத்தை மிகவும் தெளிவாக சொன்னார். அது மாத்திரமல்ல, இன்று இந்த பாராளுமன்றத்தினுடைய ஒரு எதிர்கட்சி தலைவர் போன்று செயற்படுகின்ற எங்களுடைய கட்சியின் தேசிய தலைவர்களை பாராட்டியும் பேசிய விடயத்தை நீங்கள் கண்கூடாக கண்டீர்கள். அதுதான் உண்மை. பாராளுமன்றத்திலே பேசுகின்ற பொழுது கூச்சல் போடுகின்றார்கள். ஆனால் எங்களுடைய கட்சியினுடைய தேசிய தலைவர் பேசுகின்ற பொழுது எல்லோருமே மௌனித்து மறுவார்த்தை பேச முடியாமல் மௌனித்திருக்கின்ற நிலைமை. அதே போன்று எங்களுடைய செயலாளர் நாயகம் நிசாம் காரியப்பேசர் அவர்கள் பேசுகின்ற பொழுது எதனையுமே சட்டத்துக்கு புறம்பாக பேச முடியாமல் பார்த்து கொண்டிருக்கும் நிலைமை மிகவும் பாராட்டத்தக்க நிகழ்வு. அதுதான் இன்று இந்த சமூகத்தின் நிலைமை. பாராளுமன்றத்திலே முஸ்லிம் காங்கிரசுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தைரியமாக பேசுகின்ற நிலைமை இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக அந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் தான் இருக்க வேண்டும், இவர்கள் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து புலம்பி இருக்கின்றது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த தேசிய தலைமை தொடர்ந்து இந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு தலைமையாக மிளிர வேண்டும்.
அதே போன்று செயலாளர் நாயகம் இங்கிருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தவிசாளர்கள், உயர்விட உறுப்பினர்கள், பிரதேச சபையின் உறுப்பினர்கள் எல்லோருமே இந்த கட்சியினுடைய அடுத்த கட்டத்தை நாங்கள் மிகவும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக அயராது பாடுபட வேண்டும் என மிகவும் அன்பாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அன்பார்ந்த பொத்தியில் வாழ் வாக்காளர் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, இனிமேல் எங்களுக்குள் பிரிவு இருக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் எந்த விட்டுக் கொடுப்புகளையும் பேசிக்கொண்டு இந்த கட்சியிலே இணைத்திருக்கவில்லை. எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷரப் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஊருக்கான அதிகாரம் தனித்துவமாக பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இணைந்திருக்கின்றார். அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். நான் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற விடயத்தை தேசிய தலைவருக்கும் செயலாளர் நாயகம் அவர்களுக்கும் சொல்லியிருக்கின்றேன். ஆனால் பிரதேச சபையை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கின்றது. அவர்களுடைய வட்டாரத்தில் வென்றவர்கள் இருக்கின்றார்கள் 7 பேர், எங்களுடைய வட்டாரத்தில் 2 பேர் வென்று கொண்டு நாங்கள் 5 பேரை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 2 அணிகளும் நாளையில் இருந்து ஒற்றுமைப்பட வேண்டும். நாங்கள் ஒற்றுமைப்பட்டதன் மூலமாகத்தான் எங்களுடைய பெயரை மாவட்டத்தினுடைய ஏனைய பிரதேசங்களுக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுக்காக நீங்கள் வேறு நாங்கள் வேறு, உங்களுடைய அன்னாசி பழம் நாங்கள் மரம் என்ற கதைகள் எல்லாம் இன்றைய கூட்டத்தோடு முடிவுறுத்தப்பட்டு நாளை முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரதேச சபை உறுப்பினர்களாக 13 பேரும் நாங்கள் பயணிப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த எங்களுடைய அன்பான ஒரு ஏற்பாட்டு குழுவினுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய உலமா சபை தலைவர், அனைத்து பள்ளிவாசல் தலைவர், எங்களுடைய மத்திய குழுவினுடைய உறுப்பினர்கள், இங்கிருக்கின்ற கௌரவ தேசிய தலைவர் அவர்கள், செயலாளர் நாயகம் அவர்கள், உப தலைவர்கள், பிரதி தலைவர்கள் உள்ளிட்ட எங்களுடைய ஹைகமாண்ட் மெம்பர்ஸ் எல்லோருக்கும் இந்த எங்களுடைய வருகையை ஏற்று எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகின்றமைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விசேடமாக இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பொத்திவிலுக்கு தருவதற்கு ஒரு விட்டுக்கொடுப்போடு அழுது பாராளுமன்றத்தில் அவருடைய 3-4 மாதங்களுக்குள் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறிவிட்டு தான் ரிசைன் பண்ணி சென்று ஒரு வழிவிட்ட நலிம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைய ஏறாவூர் நகரசபையுடைய நகரபிதா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த பயணத்திலே என்னோடு உழைத்த பலர் இருக்கின்றார்கள். நிச்சயமாக நான் நன்றி கூற வேண்டி கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களுடைய டாக்டர் உவைஸ் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கின்றார், நிதி உதவிகளை செய்திருக்கின்றார். எங்களுடைய அந்த அரசியல் பயணத்திலே 2 தேர்தல்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அதே போன்று உள்ளையிலே எங்களுடைய மாஃபிர் ஜேபி அவர் இங்கு வருகை தரவில்லை. அவரையும் இந்த இடத்திலே நான் நன்றியோடு பார்க்க வேண்டி இருக்கின்றது. JR என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பர், அமீர் அலி போன்றவர்கள், ரவுஃப் ரேடஸ், மனாஃப், ஆரிஃபின், ரியான் சுபைர் என்று நிறைய பேரை நாங்கள் அடுக்கிக் கொண்டு செல்லலாம். இவர்கள் எல்லாம் எங்களுக்காக கஷ்டப்பட்டவர்கள், உதவி செய்தவர்கள். சட்டத்தரணி சாதிர் லோயர் அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு கிட்டத்தட்ட 6 மாதமாக எங்களோடு பயணிக்கின்றார். அவருடைய சட்டத்தரணி தொழிலையும் விட்டுவிட்டு எங்களுடைய ஃபைசல் மோடின் அவர்கள், அதே போன்று பசூர்கான் உட்பட என்னுடைய குடும்பத்தினர் இங்கே இருக்கின்றார்கள். எங்களுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் மேசினில் கேவலமாக பரவாயில்லை, இறைவன் இருக்கின்றார். நீங்கள் ஒரு மனிதனுடைய குறையை பகிரங்கப்படுத்துவதன் மூலமாக நாங்கள் மரணித்து மறுமையில் எழுப்பப்படுகின்ற பொழுது அத்தனை மனித முகங்களுக்கு முன்னால் அந்த விடயத்தை நீங்கள் செய்த குறைகளை இறைவன் பகிரங்கப்படுத்துவான் என்ற விடயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேர்தல் முடிந்து விட்டது, நாங்கள் ஒன்றாகிவிட்டோம். நீங்கள் பேசிய வார்த்தைகள், நீங்கள் கதைத்த கதைகள், நீங்கள் எழுதிய எழுத்துக்கள் ஒரு நாளும் மாற மாட்டாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு எது எவ்வாறாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் ஒட்டுமொத்த பொத்திவில் மக்களும் எதிர்பார்க்கப்படுகின்ற முதலாவது தேர்தலில் 100க்கு 100% வாக்குகளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு அளித்து அதன் மூலமாக எங்களுடைய உரிமையை நாங்கள் நிலைநாட்டி காட்ட வேண்டும் என கேட்டு உங்கள் அனைவரும் இந்த விடைபெற்றுக் கொள்கின்றேன்.